Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் மார்னிங் என்ன ஸ்பெஷலாக கலர்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன் என்றும் பவல் என்ன லஞ்ச் ஆக்கினேன் என்றும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு சின்ன வெட்டிங் கிளிப்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்னிங் சுபோடு எழுப்பினதுமா சுபோவெல்லாம் தொழுந்துட்டு என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு இப்போ குசினிக்கு வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. நான் வளமையாக இடியாப்பம் தோசை இட்லி தான் இது மூணையும் மாறி மாறி செய்வேன். சில நேரம் பயறு கஞ்சி இல்லாட்டி நோம்புக்கு செய்கிற கஞ்சி மாதிரி தான் என்னமாலும் விளனைக்கு செய்கிறது. இதெல்லாம் திண்டு திண்டு போர் அடிச்சதால இன்றைக்கி நான் நினச்சேன் என்ன சரி வித்தியாசமாக செய்வோம்ன்ட்டு. அதுக்கு பொறுத்த எனக்கு நினைவு வந்துச்சு லேவரியா கொஞ்சம் செய்வோம்ண்டு. இன்றைக்கி நான் லேவரியா செய்கிறதுக்கு எனக்கு தேவையான மாதிரி தேங்காவையும் போட்டு தேங்காய்க்கு தேவையான மாதிரி சீனியும் போட்டு அதுக்கு கொஞ்சம் ஏலக்காத்தூளும் போட்டு இதை நான் கொஞ்சம் குக் பண்ணி கொண்டேன். நான் இந்த தேங்காய்க்கு தண்ணி ஒன்றும் ஊற்றல. இதுக்கு போட்ட சீனி கொஞ்சம் கரைஞ்சி அது மெல்ட்டாகவே வர மாதிரிக்கு நான் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்தேன். இதுக்கு தேவையான மாதிரி நான் உப்பும் சேர்த்து கொண்டேன். பொதுவாக இந்த தேங்காய் சுண்டலுக்கு கருப்பட்டி தான் போடுவாங்க. ஆனால் அன்றைக்கு என்கிட்ட கருப்பட்டி இல்லாதால நான் இதுக்கு சீனி மட்டும் சேர்த்து தான் இந்த தேங்காய் சுண்டலை செஞ்சு கொண்டேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இந்த தேங்காய் அந்த சீனிலே வெந்து நல்லா பதத்துக்கு வந்திக்கி. இப்போ நான் இதை அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டேன். இப்போ நான் பொதுவாக இடியாப்பத்துக்கு மாவு குழைக்கிற மாதிரியே எனக்கு தேவையான மாதிரி அரிசி மாவையும் போட்டு அதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் உப்பையும் ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொண்டேன். நான் எடுக்கிற பெக்கெட் மாவு இல்லை, லூஸ் மாவு சுட்டி இந்த மாவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நான் ஊற்றி குழைக்கிறேன். சில நேரம் பெக்கெட்டில் வர மாவுக்கு மிச்சம் சுடு தண்ணி ஊற்றி குழைக்க தேவையில்லை. அதனால் நான் இன்றைக்கி எடுத்த மாவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் இந்த மாவை நான் குழைச்சி எடுத்தேன். இப்போ ஒரு பிளேட்டில் லஞ்ச் ஷீட்டொண்டை விரித்து அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருசாக இடியாப்பம் ஊற்றுற மாதிரியே இந்த இடியாப்பத்தை ஊற்றி அதுக்கு நடுவில் நான் தேங்காய் சுண்டலை வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். வளமையாக லேவரியாக செய்கிறேன் எல்லாருக்கும் எப்படி என்று தெரியும். நான் இன்றைக்கி சும்மா ரெண்டமாக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி மீக்கிறேன். அதோட நான் தேங்காய் சுண்டலை இன்றைக்கி சும்மா தான் கருப்பட்டி போடாமல் செஞ்சேன். அதனால் அந்த தேங்காய் சுண்டலை நான் 3 கலர்ஸுக்கு பிரித்து இந்த லேவரியா உள்ளுக்கு நான் இப்போ வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி செஞ்ச இந்த தேங்காய் சுண்டலுக்கு என்கிட்ட கருப்பட்டி இல்லாத சுட்டி கொஞ்சம் இந்த தேங்காய் சுண்டலை 3 டிவைட் பண்ணி கலரிங் எட் பண்ணினேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு கலரிங் எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி கலரிங் எட் பண்ண வானம் சும்மாவே செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கருப்பட்டி எட் பண்ணி செய்யுங்க, அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். பொதுவாக லேவரியா செய்கிற நேரம் ஒவ்வொரு மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. நான் இன்றைக்கி இதுக்கு ரோல்ஸ் எப்படி நாங்கள் ரோல் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த பானி சுண்டலையும் வச்சு நான் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பொதுவாக சாப்பாடுகளுக்கு கலரிங் சேர்க்குற மிச்சம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் எந்த நேரமும் சேர்க்குறல, இப்படி சும்மா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி இப்படி செஞ்சேன். இப்போ நான் செஞ்செடுத்த எல்லா லேவரியாவையும் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், லேவரியா தின்ன விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான லேவரியாவை பார்த்தா தின்னோன்னு தான் நினைக்கும். அது மாதிரி தான் எங்கட விட்ட ஆட்களுக்கும் அன்றைக்கு இந்த லேவரியா நல்ல விருப்பமாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா விரும்பியும் தின்னாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் மூட்டு வேலை இருந்துச்சு செய்கிறதுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போக்களே எப்படியும் 11 மணி ஆகிட்டு. இப்போ குசினிக்கு வந்து பார்த்தா நானே நிறைய எச்சி சேர்த்தும் வச்சு ஈரன். பாருங்கள் எவ்வளோ எச்சி இருக்குதுண்டு கழுவுறதுக்கு.
முந்தின நாள் ராவ் இட்லி அவிச்சேன். அதில் அப்படியே தட்டையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், அது ஊற காட்டையும் கழுவுறதுக்கு. அதையும் எனக்கு கழுவி படலை. அதெல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ கழுவ போகிறேன். நான் சேர்த்து எச்சே நானே தானே கழுவணும், என்ன செய்ய. இப்படியே கழுவியும் முடித்தேன். எச்சி கழுவுற நேரம் தான் என் இந்த சிங்க் ஒரே அடக்கிறேன். இப்போ வெளியே குசினி கட்டினதுக்கு போகிறோம். இந்த சிங்க்ட தண்ணி எனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு எப்பயுமே கஷ்டமாக தான் நிற்கும். எப்படியுமே சட்டி பானை வெள்ளைக்கிற பிளேட்டு வெள்ளைக்கிற கருவேப்பிலை ரொம்ப துண்டு இருந்தால் இப்படி பெய்து அடைச்சி கொள்ளுறித்தான் எனக்கு வேலை. நான் அப்பையும் அதை எப்படியுமே எடுத்துட்டு தான் துப்புரவு பண்ணுறேன். ஆனாலும் 1-2 எப்படியுமே இந்த சிங்குள்ளுக்கு பெய்தா எனக்கு எப்படியுமே இதை அடைக்கிறேன். ஒரு வேலையை அன்னைக்கு அந்த அடைக்கிறதையும் எடுத்துட்டு தான் இந்த எச்செல்லாம் நான் கழுவியும் முடித்தேன். எச்செல்லாம் கழுவி முடித்த உடனே என் ஹஸ்பண்ட் இன்றைக்கு கொஞ்சம் மீன் கொண்டாந்திருந்தார். இது என்ன மீனுன்னு எனக்கு சரியாக பேர் தெரியா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த மீன் பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மீன் கொண்டா மீன் எல்லா ஜாதி பேரும் எனக்கு தெரியா. சில மீன்களோட பேர் தான் எனக்கு தெரியும். அதுபோல் இப்போ என்ன மீன் கொண்டாருன்னு எனக்கு தெரியாமையும் இருந்துச்சு. இப்போ இந்த மீனெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வேறு வேறையாக எத்தனை நாளைக்கு எடுக்கணுமெண்டு நான் துப்புரவு பண்ணி வேறையாக கழுவி வைக்க போகிறேன். நான் மீன் கழுவுற நேரம் ஒரு 4-5 தண்ணிக்கு நல்லா க்ளீனாக கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் உப்பு மஞ்சள் போட்டு இன்னொரு தைனம் கழுவி அதையும் இன்னொரு தைனம் கழுவிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இல்லாட்டி அது ஒரு மாதிரி சும்மா பிலால் வாசமாக ஈக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் மீனை வைக்கிற நேரம் நல்ல ஒரு ஷாப்பிங் பேக்கில் போட்டு அதையும் வேறே ஒரு ஐஸ்கிரீம் பக்கெட்டில் போட்டு ஐஸ்கிரீம் பக்கெட்டை மூடி தான் நான் ஃப்ரீசர்லேயும் வைக்கிறேன். இல்லாட்டி அந்த மீண்ட வாசம் அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நான் என்ன சரி ஐஸ் கட்டிகள் வைக்கிறேன்டாலும் அந்த ஐஸ் கட்டிலையும் அப்படியே அந்த மீன் வாசம் ஈக்கும். அதனால தான் நான் இப்படி மீனை நல்லாவே மூடியும் வைக்கிறேன். இன்றைக்கி இந்த மீன் கொண்டதுக்கு நான் இன்றைக்கி இந்த மீனை ஆக்கலை. அப்படியே நான் கழுவி ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரிக்கு இன்றைக்கி நான் இறைச்சி தான் ஆக்க போகிறேன். இந்த இறைச்சி நான் இன்றைக்கி நோக்கல் கிழங்கு போட்டு தான் ஆக்க போகிறேன். இப்போ வாங்க இந்த இறைச்சி எப்படி ஆக்குறேன்னு பார்ப்போம். இப்போ பீஃபை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்ததுக்கு போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், சரக்குத்தூள், கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வேற எடுத்து வச்சு கொண்டேன். இந்த பீஃப் கறியை நான் இன்றைக்கி நோக்கல் கிழங்கு தான் போட்டு ஆக்க போகிறேன். இப்படி நோக்கல் கிழங்கு போட்டு நீங்களும் பீஃப் கறியை ஒரு நாளைக்கு ஆக்கி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்ல வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த நோக்கல் கிழங்கோட தோலெல்லாம் வெட்டிட்டு இந்த நோக்கல் கிழங்கை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி இந்த இறைச்சியிலேயே நான் போட்டுக்கொண்டேன். நான் வளமையாக எப்பயுமே பீஃப் ஆக்குறேன்டா ப்ரெஷர் குக்கரில் தான் ஆக்குவேன். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கும் இந்த பீஃபை ப்ரெஷர் குக்கரில் ஆக்க போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் இந்த பீஃப் கறிக்கு தேவையான மாதிரி ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் சூடாகினதுக்கு போகிறோம். சின்ன 2 துண்டு பட்டையும் 2 ஏலக்காவையும் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வர நேரம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டியும் வதக்கி கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம் தக்காளி, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா திரும்ப வதக்கி கொள்ளணும். நாங்கள் போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு போகிறோம். நான் பெரட்டி வச்ச பீஃபையும் போட்டு இந்த பீஃபுக்கு தேவையான மாதிரி வேகிறதுக்கு தண்ணியும் ஊற்றி நான் ஒரு 5 விசில் மாதிரி இந்த பீஃபை வேக வச்சு எடுத்தேன். இந்த பீஃபோட சேர்ந்து அந்த நோக்கல் கிழங்கும் நல்லா வெந்து வர நேரம் இந்த பீஃப் கறி நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கு
இன்றைக்கி நான் செய்கிற இந்த லஞ்ச் மெனுக்கு நான் எடுத்த அந்த நோக்கல் கிழங்குட கீரையை தான் சுண்ட போகிறேன். இப்போ அந்த கீரையை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்ததுக்கு போகிறோம் ஃப்ரூட் ப்ராசஸரில் போட்டு தான் நான் இன்றைக்கி வெட்டி எடுக்க போகிறேன். எனக்கு கீரையை கையால் அரியிறதை விட இப்படி ஃப்ரூட் ப்ராசஸரில் போட்டு கீரையை வெட்டுற நேரம் லேசாகவே ஈக்கும். அதனால தான் நான் எப்போ கீரை சுண்டுறாலும் இப்படியே செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கீரையெல்லாம் நல்லா அரிஞ்செடுத்ததுக்கு போகிறோம். ஒரு சட்டியில் போட்டு இதுக்கு தேவையான மாதிரி தேங்காயையும் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சுக்காய், மாசித்தூள், உப்பு, மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கையால் எல்லாத்தையும் பிணைஞ்சு கொள்ளணும். எங்கள்ட வீட்டில் எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் இப்படி ராபு கீரை நோக்கல் கீரை சுண்டுறா நல்ல விருப்பம். அதுதான் நான் இப்போ எப்போ ராபு கிழங்கையும் நோக்கல் கிழங்கையும் கொண்டா அதோட கீரையை சுண்டி எடுத்துக்கொள்ளுறதும். இப்போ இந்த கீரையை நல்லா கையால் எல்லாம் ஒண்டாகிறதுக்கு பிணைஞ்சு எடுத்ததுக்கு போகிறோம். அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சு சுண்டி எடுத்துக்கொண்டா போதும். அதுக்கு மேலே இந்த கீரையை சுண்ட தேவையில்லை. அப்படியே சுண்டினாலும் இந்த கீரையிட உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லாமல் போய்த்திரும். அதோட இந்த கீரையோட டேஸ்ட்டும் மீக்காது. அதனால ஒரு 2 நிமிஷம் மாதிரி தான் இந்த கீரையை நான் சுண்டி எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 விசிலுக்கு போகிறோம். எந்த பீஃப் கறியும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தும் இருந்துச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் திக்கான கட்டிப்பாலும் ஊற்றி ஒரு 2 கொதியில் நான் இந்த பீஃப் கறியையும் இறக்கினேன். அன்றைக்கு நான் குக் பண்ணி கொண்டு இருந்த மாதிரிக்கே பவல் திடீரென்று நல்லாவே மழை ஒன்றும் பெய்ஞ்சிச்சு. அந்த மழை சீனத்தான் நான் இப்போ என்னோட ரூமில் இருந்து வீடியோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த மழையில் சத்தம் எவ்வளோ பெருசாகிடுச்சு. அன்றைக்கு ஒரு பெரிய மழை தான் பெஞ்சிச்சு, பெரிய ஒரு சத்தத்தோடு கேட்கவே கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. இப்பெல்லாம் ஸ்ரீலங்காவில் வெதர் நிச்சயமே மாறிக்கொண்டு வருது. வெள்ளை ஆவினா நல்லாவே வெயில் இருக்குது, பகல் ஆவினா ஓண்டு நல்லாவே மழை பெய்யுது. அதே மாதிரி ஒரு மழை சீனத்தான் நான் இப்போ அவளுக்கு காட்டிக்கொண்டு நிற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அன்றைக்கு என்னோட லஞ்ச் டேபிள் இப்படித்தான் இருந்துச்சு. இன்றைக்கு என்னோட லஞ்ச் மெனு பீஃப் கறிக்கு நோக்கல் கிழங்கு போட்டு ஆக்கி நோக்கல் கீரை சுண்டல், அதே மாதிரி கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கினேன். இந்த கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கினதோட ரெசிப்பியை நான் என் வ்ளாகோனில் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கின கறியை ஷேர் பண்ணவும் இல்லை. இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக ஒரு வெட்டிங் கிளிப் தான் உங்களோட காட்டிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வெட்டிங் கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோனோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.